கேரள மாநிலம் சூரல் மலையில் வெள்ளத்தில் கோவில் அடித்துச் செல்லப்பட்டதுடன் பூசாரியும் இறந்தது பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பந்தலூர் ஐயன்கொல்லி கிராமத்தைச் சேர்ந்த கல்யாண்குமார் சூரல் மலையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சிவன் கோவிலில் முதன்மை அர்ச்சகராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் வெள்ளத்தில் கோவில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் கல்யாண்குமாரும் உயிரிழந்தார். அவரது உடல் வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட போது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கதறி அழுதனர். ஒரு 9 வருஷமாக அந்த கோயிலில் நான் பூஜாரியாக வேலை செஞ்சேன். பின்ன அது இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த எல்லாமே அன்பா எல்லாருமே வருவாங்க. கோயிலில் முஸ்லீம் வரைக்கும் வருவாங்க. கோயிலில் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு சாமி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்ட்டு சொல்லிவிட்டு அவங்க பேர் நல்ல பூஜை அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. இது வந்து இழந்தது வந்து பேர் இறப்பாக இருக்குது. சிவன் கோயில் வந்து பழைய கோயிலாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷமாக அந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு கோயில் அந்த வேலை. ஸோ குறைஞ்சது ஒரு 1.5 கோடி ரூபா பக்கம் செலவு பண்ணி கட்டின கோவில். என்ன கோயில்? சிவன் கோயிலுங்க. அப்போ அந்த கோயில் வந்து இன்றைக்கி அந்த இடத்துல இல்லை. அந்த அரச மரம்ன்றது வந்து அந்த பக்கத்தில் இருக்குது. கோயில் பக்கத்தில் இருக்குது. அந்த ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல சிவன் கோயில்ன்ற ஒரு கோயில் இருந்த உள்ளதுக்கான தடயங்களே அந்த இடத்துல இல்லை. மொத்தமாக போயிடுச்சு. தண்ணி கலங்கலாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து அவருக்கு கூப்பிட்டேன், 2 டைம் கூப்பிட்டேன். அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. எடுத்திருந்தா கூட நான் ஏதாவது கொஞ்சம் மாறி நில்லுங்க வாங்கன்னு சொல்கிறதுக்கு வேண்டி தான் நான் கூப்பிட்டதே. அவர் ஃபோன் எடுக்காமல் போயிட்டார் அந்த இடத்துல. அப்புறம் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த பகுதியில் இல்லாதவங்க வந்து இது இந்த மாதிரி தான் சம்பவம் நடந்துச்சு. நைட்டு 12 மணிக்கு இப்போ ஒரு டைம் நடந்துச்சு. தண்ணி வந்து ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. சவுண்டில் கொஞ்சம் பேர் மாறி இருக்காங்க. அது வந்து அந்த கோயில் பக்கம் வரைக்கும் வரலையாமா. அதுக்கு மேலே நடந்திருக்கு. அந்த ரொம்ப சின்னதாக தான் வந்திருக்கு. அது இல்லாமல் 1:30 மணிக்கு ஒரு இது வந்திருக்கு, ஒரு அடித்து வந்திருக்கு கல் பாறையெல்லாம். அதே மாதிரி வந்தபோது அப்பவும் அலர்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் இவருக்கு யாரும் தகவல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நம்ம கோயிலில் இருக்கிற பூசாரிக்கு. பின்ன 3:30 மணிக்கு வந்தது தான் பயங்கர பேரிடம், மொத்தமாக அடிச்சுட்டு போனதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு தான் தகவல் எனக்கு கிடைச்சதுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.